என்னை தேடி வந்தாரே. கூடவே இல்லை. ஆனா நம்ம பாடுதான் எப்படி இருக்கு? பெரிய பாடா இருக்கு. அந்த சிலுவை பாடுதான் அவர் ஏற்றுக்கொண்டு என்னையும் உங்களையும் சுயவாழமா அவர் ஏத்திக்கிட்டார். ஏத்திட்டு அடுத்து வாசிப்பாங்க. சத்திரத்துக்கு வந்து அங்கே அவனை பராமரித்தான். இவனுக்கு இதிலும் அதிகமாய் செலவழித்தாயானால் நான் உனக்கு திரும்ப தருவேன். திரும்ப தர்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா? 2 பணம் என்னது? 2 பணம் என்னது? கையில கொடுத்து இதற்கு மிஞ்சி உன் விசுவாசிக்கு நீ எதையாவது செய்வாயானால் நான் திரும்ப என்ன செய்வேன்? வருவேன். எங்க அப்பா பரமேறி போகும்போது சொல்லிட்டு போனாரு, உங்களையும் என்னையும் பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இவர்களிலும் என்னிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? அத்தான் முதலே சொன்னேன், அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அப்ப அன்பு இருக்கும். அவன் அப்படியே சொன்னான், ஐயா நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், நான் உங்க மறுதளிச்சவன், ஆனா நான் இப்ப நான் உங்களை நேசிக்கிறேன். இன்னைக்கு நீ சாவுக்கு கூட நான் ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கேன். அன்பானவர்களே, ஒரு மேடையில இப்படிதான் ஒரே ஒரு பாட்டு தான் பாட ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள அந்த அன்பு வந்துச்சு. அததான் அவர் சொல்றார், நான் போய் திரும்ப வருவேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒவ்வொரு பாராட்டுதலை வைத்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு விசேஷித்தமானவர்கள். தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு நல்லவங்க நம்ம அப்பா. நம்ம எதையாச்சும் அவருக்கு கொடுத்துட்டோமா? யோகுல சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு கொடுக்கும்படி நான் எதையாவது அவருக்கு முந்தி கொடுக்க முடியுமா? ஒண்ணுமே இல்லை. ஆனா கூட அவர் அன்புள்ளவராயிருக்கிறார். ஒரே ஒரு வசனம்